இந்த 2024ல தமிழ்ல நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு. ஆனால் சில நல்ல படங்கள் ஆடியன்ஸ்க்கு தெரியாமே போயிடுச்சு. அப்படி தெரியாம போன சில நல்ல படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படமா மார்ச் மந்த் ரிலீஸ் ஆன ஜே பேபி. இது ஒரு சூப்பரான ஃபீல் குட் படங்க. ஊர்வசி மேமோட எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங் இந்த படத்தில் பார்க்கலாம். அட்டகத்தி தினேஷ் மாறன் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அம்மா பையன் சென்டிமெண்ட் இந்த படத்தில் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அடுத்ததா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆன கல்வன். ஜிவி பிரகாஷ் குமார், பாரதி ராஜா, இவானா இவங்க ஆக்டிங்கில் ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ட்ராமா படங்க. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததா மே மந்த் ரிலீஸ் ஆன குரங்கு பெடல். இது சிவகார்த்திகனோட எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கீழே வந்த படம். 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரிலேட் ஆகும். சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் யதார்த்தமான நடிப்பில் படம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்ததா ஜூன் மந்த் ரிலீஸ் ஆன ரயில். படத்தில் எல்லாம் நியூ ஃபேஸஸாக இருந்தாலும் ஆக்டிங்கில் டீசெண்டாகவே இருக்குங்க. ஒரு நார்த் இந்தியன் சவுத்தில் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஒரு நல்ல எமோஷனல் படம். அடுத்து ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன ஜமா. ஆஸ்கர் லிஸ்ட்டில் வந்த ஒரு தரமான படம் தாங்க இந்த ஜமா. தெருக்கூத்தில் இருக்க அரசியல காமெடிகள் வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பாரு டைரக்டர் பரி இளவழகன். அவரோட ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்ச் படம். அடுத்ததா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன பேச்சு. நைட்டே இல்லாமல் பகல்லையே பயத்தை காட்டிடுவாங்க இந்த படத்தில். பாலசரவணன், காயத்ரியோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல ஹாரர் படம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன ரகு தாத்தா. கீர்த்தி சுரேஷ், எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங்கில் ஒரு சூப்பரான படங்க. தேவதர்ஷினியோட காமெடியெலாம் சூப்பராகவே இருக்கும். ஹிந்தி திணிப்பை பற்றி காமெடியாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அடுத்ததா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் கருணாஸோட ஆக்டிங்கில் படம் சூப்பராகவே இருக்கும். படம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அடுத்ததா செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆன நந்தன். இது ஒரு அரசியல் படம். சசிகுமாரோட கேரக்டர் ஆர்க்காவே இந்த படம் சூப்பராகவே இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்ச் படம். அடுத்ததா செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆன சட்டமின் கையில். சதீஷோட ஆக்டிங்கில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கமர்ஷியல் மூவி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அடுத்ததா அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆன பிளாக். ஜீவானா, பிரியா பவானி சங்கர் ஆக்டிங்கில் ஒரு சூப்பரான டைம் லூப் படங்க. பெரிய லொக்கேஷனில் ட்ராவல் ஆகாமல் ஒரு பீச் ஹவுஸ்லேயே சூப்பராக எடுத்திருப்பாங்க படத்தை. ஹாரர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இப்போ டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆன மிஸ் யூ. சித்தார்த்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான கேரக்டரில் பார்க்கலாம். ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி படங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தா ரகுதாத்தா G5லையும் கல்வன் ஹாட் ஸ்டார்லையும் இருக்குங்க. மற்ற எல்லா படமுமே பிரைம் வீடியோவில் அவைலபிள் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.